கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று ஆகஸ்ட் 15, நம் நாடு சுதந்திரம் அடைந்த நாள். உங்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த 80வது சுதந்திர தினத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம் நாட்டில் எத்தனை பேர் வறுமையினால் கஷ்டப்படுகிறார்கள்? எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள்? நாம் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் நாம் இரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால்தான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார், வறுமையிலிருந்து விடுதலை தருவார். நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். குடிக்காரங்க, விபச்சாரம் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்களுக்காக நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போது தேவன் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். சுயநலமாக வாழாமல் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நல்ல குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சமாதானமாய் வாழுவதுதான் உண்மையான சுதந்திரம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேசத்திற்காக நாம் திறப்பிலே நிற்போம், பிறருக்கு நன்மை செய்வோம். அப்போது நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த 80வது சுதந்திர நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.